Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். அதன் முக்கிய நிகழ்வாக இன்றைய தினத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு மாறியிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் நிர்மாணிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள், ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள், இப்படின்னு சிறப்புமிக்க இந்த நாளில் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார். தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கோவிலுக்கு அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை ரோட் ஷோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் கோவிலை சென்றடைந்தவுடன் அவர் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கியமாக கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட, வாரணாசியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த கங்கை நீரால் சோழீஸ்வரருக்கு அவர் அபிஷேகம் செய்ய இருக்கிறார். அந்த முக்கியமான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் கோவில் வளாகத்திற்கு வந்தடையக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது அங்கு கோவிலுக்கு வந்தடைந்து விட்டாரா? நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, அவருடைய ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் கோவிலும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் என்றாலும் வழிநெடுக்க ஏராளமான பொதுமக்கள் இருக்கின்றார்கள். அவரை பார்ப்பதற்காக பல மணி நேரங்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்தபடி, அவர்களுக்கு கை அசைத்தபடி மிக மிக மெதுவாக அந்த வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோவிலுக்கு வந்து அடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 5 அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக கோவில் வளாகத்திற்குள் அவர் வந்து விடுவார். நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வழிநடுக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்போம். அதே போல திருவாதிரையை முன்னிட்டு அதற்கான திருவிழா கோலமும் போன்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. கோவிலுக்கு அருகில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்டார். அவரை சுற்றிலும் ஏராளமான பாதுகாப்பு படை வீரர்களும், அவரை சுற்றிலும் தமிழக காவல்துறையினரும் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை ஒருபுறம் பார்க்கின்றோம். வழிநடுக்க பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்கக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். 2 புறமும் இருக்கக்கூடிய மக்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறார்கள். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொடர்ந்து அவர் செல்லும் இடங்களில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது அவர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அவர் வழிபாடு நடத்த இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 2:30 மணி அளவில் மீண்டும் அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு செல்வார். அங்கிருந்து புறப்பட்டு டெல்லி செல்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் ஒருபுறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவிலுக்குள் வருவதற்கும், அங்கு தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கண்காட்சியை பார்ப்பதற்கும், அங்கு நடைபெறக்கூடிய நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மற்றும் இசைஞானியினுடைய சிறப்பு இசை கச்சேரி போன்றவற்றையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருவாசகம், சிம்பொனி இசையுடன் அவர் இசைக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஜெயங்கொண்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரம் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது. பொதுமக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்கின்றார்கள். தஞ்சாவூர், பழையாறை போன்ற ஊர்களில் எப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைநகராக பார்க்கப்படுகின்றதோ அதே போல கங்கை கொண்ட சோழபுரமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்கின்றது. அது உள்ளூர் அளவில் அல்லது மாநில அளவில் ஒரு புகழ்பெற்ற இடமாக அறியப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்ந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட, அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி இது மற்ற மாநிலங்களிலும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. எனவே கங்கை கொண்ட சோழபுரம் இனி மற்றொரு சுற்றுலா தலமாக, அதிகமான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக, பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.